தெனாலிராமன் கதைகள் 206. மன்னரின் பேராசை. விஜயநகர பேரரசில் ஒரு நாள் மன்னர் கிருஷ்ணதேவராயருக்கு ஒரு விசித்திரமான பரிசு வந்தது. அது ஒரு பழைய கண்ணாடி துண்டு. அந்த பரிசை கொடுத்த துறவி, மன்னா, இதை ஒரு செப்பு பானையில் வைத்து மூடினால் மறுநாள் காலை அந்த பானை நிறைய தங்க காசுகள் இருக்கும் என்று கூறி சென்றார். மன்னர் ஆர்வத்துடன் ஒரு செப்பு பானையில் அந்த கண்ணாடியை வைத்தார். மறுநாள் காலை பார்த்தபோது பானை முழுக்க தங்க காசுகள் ஜொலித்தன. இதை கண்ட மன்னருக்கு பேராசை பிறந்தது. ஒரு சிறிய பானையில் வைத்தால் ஒரு பானை தங்கம் கிடைக்கிறது, இதையே நமது தானிய கிடங்கில் வைத்தால் நாடு முழுக்க தங்கம் விளையுமே என்று எண்ணி அரண்மனை தானிய கிடங்கில் அந்த கண்ணாடியை வைத்தார். ஒரு வாரம் கழித்து திறந்து பார்த்தபோது அங்கே இருந்த ஆயிரக்கணக்கான மூட்டை நெல்மணிகள் அனைத்தும் கரியாக மாறிப்போயிருந்தன. மன்னர் அதிர்ச்சியில் உறைந்தார். ஐயோ, மக்கள் பசியை தீர்க்க வேண்டிய தானியங்கள் எல்லாம் கரியாகிவிட்டதே என்று கதறினார். அப்போது அங்கே வந்த தெனாலிராமன் நிலைமையை உணர்ந்து புன்னகைத்தான். மன்னா, கவலைப்படாதீர்கள், இந்த கண்ணாடியை உடைத்து விட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்றான். மன்னர் கோபத்தில், முட்டாளே, இதை உடைத்தால் ஒன்றும் நடக்காது, மேலும் நஷ்டம்தான் ஏற்படும் என்றார். ஆனால் தெனாலிராமன் பிடிவாதமாக அந்த கண்ணாடியை கீழே போட்டு உடைத்தான். அதிசயமாக உடைந்த ஒவ்வொரு கண்ணாடி துண்டிலிருந்தும் ஒரு சிறு ஒளி கிளம்பியது. சரியாக இருந்த தானியங்கள் மீண்டும் பசுமையான நெல்மணிகளாக மாறின. தெனாலிராமன் சொன்னான், மன்னா, தங்கம் என்பது ஆடம்பரம், ஆனால் தானியம் என்பது உயிர். பேராசையால் நாம் நம்மிடம் உள்ள ஆதாரத்தை இழக்கக்கூடாது என்பதை உணர்த்தவே அந்த துறவி இந்த மாயத்தை செய்தார். மன்னர் தன் தவறை உணர்ந்து தெனாலிராமனை பாராட்டினார். நீதி. பேராசை பெருநஷ்டம், இருப்பதை வைத்து திருப்தி அடைவதே சிறந்தது. இந்த நீதி ஏற்கனவே கேட்ட நீதி தான் மக்களே. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.